சென்னையில் பிஜேபி பொழுதுபோக்கு விளையாட்டு திடலில் விளையாடும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பிஜேபி பொழுதுபோக்கு விளையாட்டு திடலுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்வதோடு விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி சென்னை அமைந்தகரை பகுதியைச் சேர்ந்த 23 வயது இளம்பெண் மற்றும் அவரது தங்கை 17 வயது சிறுமி ஆகியோர் பிஜேபிக்கு சென்றுள்ளனர். அப்போது நீர்சறுக்கு போட்டியில் விளையாடிய இருவருக்கும் பிஜேபியில் பணியாற்றும் ஊழியர் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. ஊழியரின் செயலை கண்டு கூச்சலிட்ட இளம்பெண் இது தொடர்பாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து புகாரின் அடிப்படையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த பிஜேபி ஊழியர் சுரேந்தர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் கைது செய்தனர். திமுக ஆட்சியில் வாங்கும் கடன் தொகை அதிகரித்திருந்தாலும் மூலதன செலவுகள் எதுவும் அதிகரிக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டிருந்த நிதி மேலாண்மை குறித்தான அறிக்கையில் மழுப்பலான பதிலே கிடைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் வரி உயர்வு, மதுபான விற்பனை அதிகரிப்பு, மத்திய அரசின் வரி பகிர்வு உயர்வு என அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் அதிக வருவாய் கிடைத்த போதிலும் மூலதன செலவுகளும் வளர்ச்சி திட்டங்களும் அதிகரிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து கொரோனா காலகட்டத்தின் போது அரசு துறை இயங்காத போதிலும் 3.5 லட்சம் கோடி கடன் பெற்றிருந்த நிலையில் தற்போது 4 ஆண்டுகளில் திமுக அரசு 3,53,000 கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார். நாளடைவில் திமுக ஆட்சி முடிவதற்குள் தமிழ்நாட்டின் கடன் தொகை 5 லட்சம் கோடியை எட்டிவிடும் என விமர்சித்த அவர், அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியும் சேகர் பாபுவும் அரசியல் வியாபாரிகள் எனவும் காட்டமாக தெரிவித்தார். வருடம் கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஆக்கிவிட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர் குழுவும் அமைத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் சுமார் 3,53,000 கோடி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு எதிரான ஆவணங்கள் திரட்டப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் எழும்பூர் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அண்ணாநகர் துணை ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் விசாரணையின் போது ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவரை போலீசார் அனுமதித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் பொங்கல் பரிசு தொகையை பெறாமல் இருப்பதே திமுக ஆட்சி நிலையை எடுத்துக் காட்டுவதாக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மேடையில் பேசுகையில், பொங்கலுக்கு 1000 ரூபாயாவது கொடுப்பார்கள் என எதிர்பார்த்த மக்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் 2,500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் கொடுத்த பொங்கல் பரிசு தொகுப்பை 1 கோடி பேர் வாங்கக்கூட வரவில்லை எனவும் சாடினார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாவட்ட ஆட்சியரை எழச் சொல்லி இன்பநிதியின் நண்பர்களை அமர வைத்த சம்பவத்தை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என கூறிய அவர், திமுக அரசின் அவலங்களை தட்டி கேட்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் எனவும் கூறினார். அது மட்டும் கொடுக்கல, அருமையான பச்சரிசி, நல்ல சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய், திராட்சை, மஞ்சள் கொம்பு, நல்ல கரும்பு, வாடாத கரும்பு, பசுமையான கரும்பு, கருங்கரும்பு கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்கம்மா. இப்போ காஞ்சி போன கரும்பு
காஞ்சி போன கரும்புலே துண்டு, கோந்தாள கரும்பு, உளுத்து போன அரிசி வாங்கினீங்களோ அந்த சர்க்கரை, குருவி போன சர்க்கரை. சிவகங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 கிலோமீட்டர் நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்து உற்சாகமடைந்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதன்பின் காரைக்குடிக்கு சென்ற முதலமைச்சர் செல்லும் வழியில் ரோட் ஷோவில் கலந்து கொண்டு 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்தார். வழிநெடுகிலும் முதலமைச்சரை கண்டு மகிழ்ந்த பொதுமக்கள் அவரிடம் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் ஏராளமான பொதுமக்கள் முதலமைச்சருக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கினர். தொடர்ந்து முதலமைச்சர் சென்ற வழிநெடுகிலும் தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என பாரம்பரிய கலைகள் நடத்தப்பட்டது. சமத்துவ பொங்கல் எனும் பெயரில் இந்து மத அடையாளங்களை திமுக அரசு அழிப்பதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்து மதத்தின் அடையாளங்களாக இருக்கும் திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரையும் தங்களது சுயலாப அரசியலுக்காக திராவிட அடையாளத்திற்குள் சேர்த்துக் கொள்ள திமுக அரசு துடிப்பதாக விமர்சனம் மேற்கொண்டார். திருவள்ளுவரின் புகழை உலக நாடு முழுவதும் பிரதமர் மோடி சென்று சேர்ப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதட்டமாகியுள்ளார் எனவும் தெரிவித்தார். இந்து மதத்தின் மீது இருக்கும் வெறுப்பின் காரணமாக இந்து மத அடையாளங்களை அழித்து சமத்துவ பொங்கல் எனும் பெயரில் மக்கள் முன்பாக போலியான பிம்பத்தை உருவாக்க திமுக அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பது அனைவரும் அறிந்தது. அதேபோல வள்ளலார் ஹிந்து சமய ஞானத்தினுடைய ஒரு கூறாக அவர் விளங்கியவர். ஆனால் திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு இந்த 2 பெரும் தமிழ் அடையாளங்களை அவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் போல அவர்களுடைய உருவத்திலே மத அடையாளங்களை தவிர்த்துவிட்டு வரைவது, அவர்களுக்கு இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பேசுவது என்று எது இந்த நாட்டினுடைய அடையாளமோ இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து செய்யும் புதிய செயற்கைக்கோள் தயாரிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். மதுரை பெருங்குடி அடுத்த தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சரிசமமாக விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறினார். ஏனைய நாடுகள் கண்டுபிடிக்க முடியாத துருவ பகுதியில் கூட நமது செயற்கைக்கோளை இறக்கியுள்ளதாக தெரிவித்த அவர், விண்வெளிக்கு செல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை தற்போது கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் அரசு துறையை தாண்டி தனியார் நிறுவனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறிய அவர், இளைஞர்கள் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டு முன்னேற்றம் அடைய வேண்டும் எனவும் மாணவர்கள் முன்னிலையில் பேசினார். எதிர்காலத்தில் நிறைய சவால்கள் இருக்கு. அதே சமயத்தில் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை மாணவர்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா அது பட்டப்படிப்பு வாங்கி போகும்பொழுது அவங்க வேலை போகும்பொழுது இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, பட்டம் வாங்கின வேலை பண்ண முடியல, இன்னும் வாழ்நாள் படிச்சுட்டாதான் முடியும். கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் வரை எல்லா தொழிலும் மாறுது. அந்த தொழிலுக்கு அவங்க தயாராகணும்னா அதுக்காக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது பேசணும். அது முடிக்கும் பொழுது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட போது 38 எம்பிக்களும் என்ன செய்து கொண்டிருந்தனர் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், மதுரை மேலூர் பகுதியை பாதுகாப்பான மண்டலமாக அறிவிப்பதில் ஏன் தயக்கம் காட்டுகிறது என நிலத்தை விட்டுக் கொடுத்த திமுக அரசுக்கு தெரியும் என விமர்சித்தார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார், மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் யார் அந்த சார் என பல கேள்விகள் எழுப்பப்படும் பதில்கள் வரவில்லை என குற்றம் சாட்டிய அவர், மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரானது எதிர்பாராத விபத்து எனவும் சாடினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என கூறிய அவர், கடவுளே வந்தாலும் இனி திமுகவை காப்பாற்ற முடியாது எனவும் விமர்சித்து பேசினார். சட்டமன்றத்தில்
நெஞ்சுரத்தோடு கேட்டார்கள். இந்த டக்ஷன் பிரச்சனையிலே மக்கள் தன்னெழுச்சியாக வேலூரிலே அகதிகளாக போகக்கூடிய ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு இப்போது தனி தீர்மானம் கொண்டு வருகிறீர்களே, அந்த டெண்டரை, அந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகிற போது உங்கள் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌனசாமியாராக இருந்தார்களே, அதற்கு என்ன காரணம், என்ன மர்மம், என்ன ரகசியம்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.